அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மல்டி ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு மோட்டரில் எது ரன்னிங் வயரு, எது ஸ்டார்டிங் வயரு, எது காமன், அதான் ஸ்பீடு வயர்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு கம்ப்ரஸர் கொடுத்துருந்தா அதில் காமன், ரன்னிங், ஸ்டார்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணோன்னா, ஒரு மோட்டரில் 4 வயர் நிற்கும். அந்த வயரில் பார்த்தீங்கன்னா 2 வயர் ஸ்டார்டிங் வயரும் 2 ரன்னிங் வயரை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் அது நம்ம காமன் டெவலப் பண்ணி 4 வயரை 3 வயரை மாற்றி சிஆர்எஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். மோட்டரோட டேரக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க. இன்றைக்கி இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா மோட்டரில் 6 வயர் இல்லாட்டி 7 வயர் கூட இருக்கும். ஸோ இந்த 7 வயரில் பார்த்தீங்கன்னா மோட்டர் 3 ஸ்பீடாக இருக்கும், இல்லாட்டி 4 ஸ்பீடாக இருக்கும். இதே கான்செப்ட் டேபிள் ஃபேன்லேயே அந்த மோட்டர் மாதிரி வைண்டிங் வரும். ஏசிலையும் அந்த மல்டி ஸ்பீடு மோட்ரு, ஏசி ஓடக்கூடிய மோட்டார்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் கரண்டில் ஓடக்கூடிய மோட்ரு நம்ம ஏர் கண்டிஷன் ஃபீல்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்ததுன்னா அதில் எது ரன்னிங்கு, எது ஸ்டார்டிங் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பற்றி, ஸ்பீடு எல்லாம் கண்டுபிடிக்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாங்க நம்ம நேரடியாக வீடியோவுக்கு போவோம். இப்போ இந்த மோட்டர் பாருங்கள், இதனுடைய ஆர்பிஎம் 1330 ஆர்பிஎம், 1240, 1140 ஆர்பிஎம், 990 ஆர்பிஎம். இந்த மாதிரி 4 ஸ்பீடில் இந்த மோட்டர் ஓட போகுது. இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வயர் இருக்குது. ஸோ இந்த 7 வயரை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, எப்படி கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறோங்கிறத நம்ம உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம மோட்டாருடைய டெர்மினலில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மோட்டர் வச்சுருக்கேன். இதில் 8 வயர் இருக்குங்க. இந்த 8 வயரில் ஒரு வயர் மட்டும் க்ரீன் வயர் உங்களுக்கு தெரியுது, அதனால் அதை விட்டுருவோம். மீதி 7 வயரை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த வயர், இப்போ இந்த மோட்டர் என்ன டைப்புனா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கேன். டைப் 1, டைப் 2ன்னு 2 வயரிங் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் இது 2வது டைப் 2 வயரிங். அந்த வயரிங் மாடல் தான் அந்த மோட்டரில் இருக்குது. ஸோ இது எப்படின்னா ஒரே வைண்டிங் இருக்கும், காமன் டேப்பிங் மட்டும் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அதை அந்த வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதில் டைப் 2ல் தான் ஒரு மோட்டர் நான் உங்களுக்கு இங்கே சாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த மோட்டரை வச்சு இந்த ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக காட்ட போகிறோம். பாருங்கள். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல தியரியாக டெமோ பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக டெமோ பண்ணுறேன். ஸோ இந்த 7 வயர் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தியரியாக நம்ம சொல்லிடுறேன். அதை அப்படியே நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 7 வயருக்குமே, சப்போஸ் 7 வயருமே நீங்கள் ஒரே கலராக கூட வச்சுக்கோங்களேன், இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த 7 வயருக்குமே முதல்ல நம்பர் போடுங்க. 1 2 3 4 5 6 7. அந்த 7 வயர், 8 வயர் விட்டுங்க. மொத்தம் 8 வயருக்கு காமிச்சா அது ஒரு வயர் விட்டுட்டிங்கன்னா 7 வயர். அந்த 7 வயருக்கு நீங்கள் கலரை நோட் பண்ணிக்கங்க. ஒரு வேளை எல்லாமே ஒரே கலராக இருக்குன்னு இருந்தால் கூட நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். நம்பர் நான் இங்கே நீங்கள் புரியுதுக்கான நம்பர் போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 7 வயர் போட்டாச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த இதை நான் ட்ராயிங்கில் சொல்லிடுறேன். இது ஒரு மல்டி ஸ்பீடுடைய ட்ராயிங். இது பிஎஸ்சி வயரிங் தான் இருக்குது. பாருங்கள், இதில் ஹை ஸ்பீடு போகணும்னா இந்த பாயிண்ட், இது காமன் பாயிண்ட். இதில் மட்டும் நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய டேர்ன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா மோட்டர் ஹை ஸ்பீடில் போகும். ஸ்டார்டிங் வைண்டிங் இது காமன், இது காமன் 1, இது காமன் 2, காமன் 3, காமன் 4. இது நம்ம டேப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். செலக்டர் சுவிட்ச் மூலமாக நீங்கள் 1 2 3 4 மாறி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் சப்ளை போகும். அது காமனாக ஒர்க் பண்ணும். இது காமன் ஆயிடுச்சுன்னா கெப்பாசிட்டர் அவுட்புட் அங்கே போகிறதுனால எஸ், இங்கே சப்ளை வர்றதுனால இது ஆர். அப்போ ஆர் இங்கே இருக்குது, எஸ் அங்கே இருக்குது, நடுவில் இருக்கிற 4மே காமன். அது ஸ்பீடு, நம்ம ஸ்பீடு டேப்பிங், நம்ம ஸ்பீடு டேப்பிங் மாற்றிக்கலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கல் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 2 வயரில் ஒன்று சப்ளை உள்ளே போகும், இன்னொன்று கெப்பாசிட்டருக்காண்டி ஒரு வயர் வெளியெடுத்து விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த மோட்டரை கண்டுபிடிக்கக்கூடிய திருப்பு சீட்டு. இப்போ திருப்பு சீட்டுன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எது மர்மமாக இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது ஒரு திருப்பு சீட்டு வேணும். இந்த இடத்துல திருப்பு சீட்டு நம்ம யாரை பயன்படுத்த போகிறோம், ரன்னிங் வயசை மட்டும் பயன்படுத்த போகிறோம். எப்படி நீங்கள் வேணால் ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள், எப்படி ரன்னிங்கை கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 2 வயருக்கு மட்டும் ஓம்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஓம்ஸ் காட்டும். ஆனால் இந்த வயர் மற்ற எந்த வயரை நீங்கள் ஜோடி சேர்த்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓம்ஸ் காட்டும். அப்போ நீங்கள் நம்ம கம்பர்ஸ்லாம் ரீடிங் எடுத்தோம்னா CRS ரீடிங் 1 2 3 நம்பர் போட்டு ரீடிங் எடுப்போம். அது மாதிரி இதுக்கு உட்காந்து 7 வயருக்கு சேர்த்து ரீடிங் எடுத்தீங்கன்னா அது பெரிய குழப்பமாக உங்களுக்கு வந்துடும்.
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, முதல்ல எந்த 2 வயர் 0 ஓம்ஸ் காட்டுது அதை மட்டும் பாருங்கள். மல்டி ஸ்பீடு மோட்டர் 3 ஸ்பீடாக இருக்கட்டும், 2 ஸ்பீடாக இருக்கட்டும், 4 ஸ்பீடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஏதாவது 2 வயர் வந்து கண்டிப்பாக 0 ஓம்ஸ் காட்டும். அந்த வயர் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஓம்ஸ் மீட்டர் போட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 வயர் தான் 0 ரன்னிங் பாயிண்ட்டு. அப்போ ரன்னிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கடுத்து எஸ் என்ற ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ரன்னிங், இந்த படத்தையே பாருங்களேன், இந்த ரன்னிங்லேருந்து நான் 3க்கு ஒரு ஓம் இந்த நம்பருக்கு எடுக்கிறேன் ஓம்ஸு கொஞ்சமாக தான் காட்டும். இது போக போக என்ன கூட்டிகிட்டே போகும். அதுவே நீங்கள் 6லேருந்து எஸ்ஸுக்கு பாருங்கள், இருக்கலே தடை அதிகமாக இருக்கும். அப்போ 6 வயர் கண்டுபிடிச்ச பிறகு அந்த 2 வயர் ஒன்றா கூட முடிக்க வச்சுருங்க. அதுலேருந்து மீதி இருக்கக்கூடிய 5 வயரில் எந்த வயர் வந்து ஓம்ஸ் அதிகமாக காட்டுதோ அந்த வயர் தான் எஸ்ஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ 6 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வயர் வந்து 0 ஓம்ஸ் காட்டும். 6 கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் அதுலேருந்து 6லேருந்து நம்ம எது வந்து அதிகமான மின்தடை காட்டுச்சோ அந்த வயர் எஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி இருக்கிற 4 வயருமே ஸ்பீடு வயரு. நீங்கள் அதுக்கு உட்காந்து ஓம்ஸ் பார்க்க வேண்டாம். நம்ம டைரெக்டாக சப்ளை கொடுத்து ரன் பண்ணி ஒவ்வொரு டேப்பிங்லேயும் அது என்ன ஆம்ஸ் எடுக்குங்கிறத மெஷர் பண்ணிட்டோம்னாலே எது வந்து ஹை ஸ்பீடு, எது மீடியம் ஸ்பீடு, எது லோ ஸ்பீடுங்கிறது நமக்கு தெரியும். வெரி லோ ஸ்பீடு, இந்த 4 ஸ்பீடு இருக்குது. அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கலுக்கு போவோம். இப்போ நம்ம மீட்ரு வந்து ஓம்ஸ் ரீடிங்கில் போட்டிருக்கோம். ஓம்ஸ் ரீடிங்கில் போட்டுட்டு முதல்ல ஏதாவது ஒரு வயரை எடுத்துக்கிட்டு மீதி மற்ற வயர் கூட எவ்வளோ ஓம்ஸ் காட்டுதுன்னு நம்ம ட்ரைனிங் பார்க்க போகிறாரு. பாருங்கள். இப்போ பாருங்கள், இது 230 காட்டுது. அப்போ இது இல்லை, வேறு வயர் மாதிரி தம்பி. இப்போ வேறு வயர் பார்க்குறேன், அதுவும் 265லாம் காட்டுது. வேண்டாம், இப்போ நான் மஞ்சள் வயர் கொடுக்குறது இதை பாரு தம்பி, இதுவும் சரியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வயராக பார்க்குறீங்க. பார்க்கும்போது இப்போ இதில் பாருப்பா, போதும். அது கொஞ்சம் டைம் 0 அதிகமாக போச்சுன்னா விட்டுருங்க, பார்க்க வேண்டாம். ரீடிங் எதுவுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டாம். 0 மட்டும் வருதான்னு மட்டும் பாருங்கள். இல்லை, இந்த வயரும் இல்லை, இதுலேயும் வரல. அப்போ கடைசியாக இந்த ஒரு வயர் இருக்குது, அதை பார்க்க சொல்கிறேன். பாருங்கள் பாருங்கள், 0 ஓம்ஸ் இருக்குங்களா? அப்போ கொஞ்சமாக இருக்குது, 0.1. இதெல்லாம் நல்லா காமி தம்பி, திருப்பி காமி. 0 ஓம்ஸ் இருக்குங்களா? இதுதான் ரெண்டுமே ரன்னிங். அதை ரெண்டையும் முடிக்கிங்க. இப்போ ரன்னிங் வயர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரன்னிங் வயர் கூட அந்த வயரோட மற்ற கலர் வயர்லாம் என்ன ரீடிங் கண்டுபிடிக்குதுன்னு நான் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். இப்போ ஓம்ஸ் ரீடிங் எடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கிரே வயர் கூட பார்க்க சொல்கிறேன். ஸோ கிரே வயர் கூட என்ன ரீடிங் வருதுன்னு பாருங்கள். 265. ஸோ நம்ம எழுதிக்கிறோம் 265 ஓம்ஸ். சரி, இப்போ அடுத்தது எடுக்க சொல்கிறேன். அடுத்து என்ன கலர் எடுக்கிறேன்? ரெட்டு. இப்போ ரெட் கலர் எடுக்கிறாரு. ஸோ அது காட்டுறது வந்து 229. நான் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 229 ஓம்ஸ். ஸோ இது 229 ஓம்ஸ். சரி, அடுத்து ப்ளூ. இது பாருங்கள் 196 ஓம்ஸ். இது வந்து ஓகே. அடுத்து பார்க்குறாரு என்ன கலரு? பிளாக்கு. இது வந்து 141. இப்போ அடுத்து பார்ப்போம். இது பாருங்கள் 296. நல்லா திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். 296. அப்போ இந்த ரீடிங்கை நல்லா பாருங்கள். இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் ரீடிங் எது பாருங்கள்? 296. அப்போ இந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு பேர் கூட வந்து இந்த எல்லோ ஒயர் தான் 296 ஓம்ஸ் காட்டுறதுனால அப்போ கண்டிப்பாக எல்லோ ஒயர் தான் எஸ்ஸாக மாறுது. எஸ் இந்த எண்டு வந்துருச்சு, நம்மளுக்கு எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி எல்லாமே ஸ்பீடு ஒயரு. இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து நம்ம வந்து ஓம்ஸ் ரீடிங் அது ஆம்பியர் ரீடிங் பார்த்துக்கலாம். ஓம்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் வந்து ஓம்ஸ் மூலமாக கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு மின் இணைப்பு கொடுத்து மோட்டரை ஓட வச்சு ஒவ்வொரு ஸ்பீட்லையும் என்னென்ன ஆம்பியர் எடுக்கிறது நம்ம மெஷர் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஹை ஸ்பீடுனா கரண்ட் அதிகமாக எடுக்கும், லோ ஸ்பீட்னா கரண்ட் கம்மியாக எடுக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக பவர் சப்ளை கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பவர் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ ரன்னிங் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம், எஸ் அந்த எல்லோ அங்கே மாட்டிட்டேன். நடுவில் ஃபுல்லாக ஸ்பீடு வயர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக டச் பண்ண போகிறாரு. கை டச் பண்ணி என்ன ஆம்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு ரீடிங்காக பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரீடிங் வந்து 0.16 கொஞ்சம் லாக்கில் ஹோல்டில் இருந்தது, நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். 0.16 ரீடிங் வருது ஹையில்.
அதுக்கடுத்து இப்போ மீடியம் வைக்க சொல்ல போகிறேன். இருங்க, லைட் ஆன் பண்ணிக்கிறேன். மீடியத்தில் வைப்பா. 0.13. ஸோ ஹையில் வந்து 0.16 எடுத்தது, மீடியத்தில் வந்து 0.13. இப்போ மீடியத்தில் 0.13 எடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லோவில் வச்சு பார்க்க போகிறோம். லோவில் வைப்பா தம்பி. லோவில் வச்சுருக்காரு. ஸோ லோவில் எடுக்கிற ஆம்ஸ் வந்து 0.11, 0.11 பார்த்தீங்கன்னா லோ பார்த்துருக்கீங்க. சரி, இப்போ அதுக்கடுத்து வெரி லோவில் வைக்க சொல்ல போகிறேன். பாருங்கள், வெரி லோங்கிறது 0.08 தான் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள். முதல்ல ஹையில் வந்து 0.16 இருந்தது, அப்புறம் மீடியத்தில் வந்து 0.13 இருந்தது, லோவில் வந்து 0.11 இருந்தது, வெரி லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.08 வந்துருச்சு. அப்போ வர வர அந்த ஆம்ஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். அப்போது மோட்ரு வந்து ஸ்பீடு குறைய ஆம்பியர் குறையும். இதை வச்சு நீங்கள் அந்த ஸ்பீடு வயர்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி நாங்களே முதல்ல ரீடிங் எடுத்து கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மெத்தடு. அப்போ இதை வாங்க திருப்பி உங்களுக்கு நான் டெமோ பண்ணுறேன், சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க. மோட்டருக்கு ரன்னிங் எப்படி கண்டுபிடிச்சோம், ஸ்டார்டிங் எப்படி கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஸ்பீடு வயர்லாம் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஆம்பியர் கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த ஸ்பீட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை நான் உங்களுக்கு போர்டு எழுதியிருக்கேன். ஹை ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா 0.16 ஆம்ஸ் எடுத்தது. ஸோ ஹை ஸ்பீடுக்கு நான் கொடுக்கும்போது இது எடுத்தது. அதை எடுத்து நான் திருப்பி அதை மீடியத்துக்கு போடும்போது 0.13 ஆம்ஸு, லோக்கு வந்து 0.11 ஆம்ஸு, வெரி லோ வந்து 0.08 ஆம்ஸ் வந்து 4 ரீடிங். இந்த ரீடிங்கை வச்சுட்டு நம்ம வந்து ஹை, மீடியம், லோ, வெரி லோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவை என்றும் வேண்டி கொண்டு உங்களுடைய நன்றியுடன் விடைபெறுவது மருதவள்ளி அம்மாள் மனோகர்.